கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 5:29. நோவாவின் தகப்பன் லாமேக்கிற்கு தன் மகனை குறித்து எத்தனை எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையும் நம்முடைய கைகளின் பிரயாசமும் மிகவும் கடினமானது. ஏனென்றால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய் என ஆண்டவர் ஆதாமின் மேல் ஒரு தண்டனையை வைத்து விட்டார் அல்லவா? ஆனாலும் நம்மை தேற்ற ஒருவர் இருப்பார் என்றால் நமது வேலையும் பிரயாசமும் சாபம் நீங்கி ஆசீர்வதிக்கப்படும். நாம் தேற்றப்படுவோம். அதற்காக தான் தேற்றரவாளனை இயேசு நமக்காக அனுப்பி கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூடவே இருப்பார் என்றால் நம்முடைய வேலையிலும் கைகளின் பிரயாசத்திலும் நாம் தேற்றப்படுவோம். நம்முடைய சாபங்களை சிலுவையில் முள்முடியாய் ஏற்றுக்கொண்டு சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றிய இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் சாபங்களும் பாவங்களும் ரோகங்களும் நீங்கி ஆசீர்வதிக்கப்படுவோம். நோவா தன் தகப்பனை நிச்சயமாகவே தேற்றி இருப்பார். நோவாவுக்கோ பரம தகப்பன் கர்த்தருடைய கண்களில் கிருபையும் கிடைத்தது. நமது பரம தகப்பன் சபித்த பூமியிலே அவருடைய ரட்சிப்பின் திட்டத்திலே நோவா பரம தகப்பனை தேற்றினான். எல்லா மனிதரும் பொல்லாதவர்களாய் இருந்தபோது நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். இதை கண்டபோது ஆண்டவர் நிச்சயமாகவே தேற்றப்பட்டிருப்பார். தேவன் தமது ரட்சிப்பின் திட்டத்தை நோவாவை பாத்திரமாக கொண்டு நிறைவேற்றினார். நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இதனாலேதான் இது சாத்தியமாயிற்று. நாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால் தேவனுக்கு ஆறுதலின் மகனாய் இருப்போம். பிரளயம் வருமுன் நீதியை நோவா பிரசங்கித்து தேறுதலின் மகனாய் இருந்தார். தன்னையும் தன் குடும்பத்தையும் ஆண்டவர் ரட்சித்ததினாலே தகன பலியிட்டு கர்த்தரை சுகந்த வாசனையினால் தேற்றினார். அதனால் ஆண்டவர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை என தமது வில்லை வானத்திலே வைத்து உடன்படிக்கையை உண்டாக்கினார். கர்த்தருக்குள் உத்தமமாய் நடப்போம், கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய வேலையை செய்வோம், சுகந்த வாசனையாய் வாழுவோம், ஆறுதலின் தேறுதலின் பிள்ளையாய் பரம தகப்பனை மைமைப்படுத்துவோம். ஆமேன். ஜெபம். அப்பா பிதாவே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? என்னை உமக்கு ஒப்புவிக்கிறேன். என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.